ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் உங்களை ஒரு புதிய கதையோடு சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். உங்களுடைய ஆதரவை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. வாங்க நம்ம என்ன கதை, யார் இதோடைய ஆசிரியர் அப்படின்றதெல்லாம் பார்க்கலாம். இந்த புதிய கதையின் பெயர் விடை கிடைத்து விட்டது. ஆசிரியர் பாரத தேவி, வாசிப்பவர் உங்கள் கீர்த்தனா. வாங்க கதைக்குள்ள போகலாம். விடை கிடைத்து விட்டது. அடுப்படையில் வேகும் நெய்யின் வாசம் வீடு முழுக்க பரவி இருந்தது. லலிதா வந்து சமையலறைக்குள் எட்டி பார்க்க அவள் அம்மா ராஜேஸ்வரி வேர்க்க விறுவிறுக்க வேலைகளை செய்து கொண்டிருக்கிறாள். ஒரு பக்கம் கடலை எண்ணெயின் வாசத்தில் பஜ்ஜியும் உளுந்தவடையும் சுட்டு வைக்கப்பட்டிருக்கிறது. இப்போது மைசூர் பாகு கிண்டி கொண்டிருக்கிறாள் போலும். அதுதான் இந்த நெய்யின் வாசம். அம்மா இப்படி வேலையில் மாய்ந்து கிடப்பதை பார்க்கையில் லலிதாவிற்கு பொறுக்க முடியவில்லை. எப்பொழுதும் அவளுக்கு பிறர் கஷ்டப்படுவதை பார்க்க பிடிக்காது. ரொம்பவும் அமைதியானவள். உதடுலங்க பேசக்கூட மாட்டாள். அவள் நடக்கும்போது கூட பாதத்திற்கு வலிக்குமோ என்றுதான் மெதுவாக எட்டு வைத்து வைப்பாள். கொஞ்சம் சத்தமாய் பேசினாலும் அவளுக்கு பிடிக்காது. சில சமயங்களில் அவள் அப்பா சதாசிவத்தோடு உரக்க பேசி சண்டை போடும் அவள் அம்மாவை பார்க்க அவளுக்கு சகிக்காது. அவளின் விழிகளில் நீரம் பாய முக வேதனையில் தத்தளிக்கும். அம்மாவின் அருகில் போய் நின்று கொண்டு அவள் தோளை பற்றி தன் பக்கமாக இழுத்தவாறே, ஐயோ அம்மா இப்படி சத்தமா பேசாதே, எனக்கு பயமாவும் கஷ்டமாவும் இருக்கு என்று கெஞ்சலாக வேண்டிக் கொள்ளும் போது ஈரம் பாய்ந்த அவள் விழிகளில் கண்ணீர் பளபளக்கும். அப்போது ராஜேஸ்வரி மட்டுமல்ல, சதாசிவமும் பதறிப்போவார். என்ன பொண்ணுமா நீ, வீட்டுக்குள்ள இந்த மாதிரி சின்ன சின்ன சண்டைகளும் சத்தங்களும் வரத்தா செய்யும். இதுக்கெல்லாம் நீ இவ்வளவுக்கு பதட்டமும் வேதனையும் பட்டா என்ன செய்யறது என்று ஆளுக்கு ஒரு பக்கம் அவளை அணைத்துக் கொண்டு சமாதானப்படுத்துவார்கள். ஆனால் அவர்களின் இளைய மகளான ரஞ்சனியோ லலிதாவிற்கு நேர்மாறானவள். யாரையும் எதையும் சட்டை செய்வதில்லை. தனக்கு எது கிடைக்க வேண்டும் என்று நினைக்கிறாளோ அது கிடைத்தாக வேண்டும். இல்லாவிட்டால் வீடே அதிரும்படி ஒரு ஆட்டம் போட்டு விடுவாள். அப்படியோ அவள் நினைத்தது நடக்க வேண்டும். பண்டிகை நாட்களில் துணி நகை என்று எடுப்பதற்கு ராஜேஸ்வரி தன் கணவனோடு புறப்பட்டவாறு லலிதாவை கூப்பிட்டால் அவள் வர மறுத்து விடுவாள். போமா, நான் வரல, நீங்க எது வாங்கிட்டு வந்தாலும் எனக்கு பிடிக்கும் என்று சொல்லிவிடுவாள். அப்படியே அவர்கள் வாங்கி வரும் பொருளை ஆசையோடு பார்ப்பாள். அவ்வளவுதான். என்ன லலிதா, நாங்க வாங்கிட்டு வந்த புடவையும் நகையும் நல்லா இருக்குன்னு சொல்லவே இல்லையே அவள் அம்மா கேட்கும்போது, அம்மா அப்பாவும் நீயும் என் மனசுக்கு பிடிக்காததையா வாங்கிட்டு வருவீங்க என்பாள். அப்போது அவள் கண்களில் அன்பு சுரத்து நிற்கும். சரிடா, உனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்ற, எங்களுக்கு போட்டு காமிக்கலாம்ல, இந்தா எல்லா நகையும் போடு, நாங்களும் உன்னை ஆசை தீர பார்க்கிறோம் என்று சொல்லும்போது கேட்க மாட்டாள். இருக்கட்டும்மா, தேவை இருக்கும்போது போட்டுக்கிறேன் என்று சொல்லிவிடுவாள். ஆனால் இவள் போடுவதற்குள் ரஞ்சனி அத்தனை நகையையும் போட்டு பாழாக்கி விடுவாள். புது புடவை எடுக்க போறோம், உனக்கு எடுக்க வேண்டுமா என்று கேட்டால் அவள் பாட்டி மாதிரி 12 முழம் சேலையை சுற்றி கொண்டு அலைவாள். எனக்கு வேண்டாம்ப்பா, நான் இனிமே பேண்ட் சட்டை தான் போட போறேன், இதுதான் விளையாடுறதுக்கும் வண்டி ஓட்டுறதுக்கும் ஃப்ரீயா இருக்கு என்று சொல்லுவாளே தவிர்த்து இவளுக்கு சேலையை பிரித்து உடுத்துகிறேன் என்ற பெயரில் கண்ணா பின்னா என்று சேலைகள் எல்லாவற்றையும் களைத்து போட்டு விடுவாள். அப்போதும் லலிதா எதுவும் சொல்ல மாட்டாள். ராஜேஸ்வரி தான் மகளை கண்டிப்பாள். ஏண்டி ரஞ்சனி, உன் புடவையெல்லாம் எடுத்து அப்படி போட்டு வச்சிருக்கா, நீ ஒரு வார்த்தை கூட கேட்க மாட்டியா என்று கோபத்தோடு கேட்கும்போது நிதானமாக பதில் சொல்வாள் லலிதா. எதுக்குமா கேட்கணும், அவன் நேத்து உடுத்து இருந்ததை நானும் பார்த்தேன், அவளுக்கு எவ்வளவு பொருத்தமா இருந்துச்சு தெரியுமா, விருப்பப்பட்ட அவளே உடுத்திக்கட்டும், எனக்கு நிறைய சேலைகள் இருக்கே என்று முகம் சுளிக்காமல் அமைதியாய் பதில் சொல்லுவாள். என்னையெல்லாம் திருத்தவே முடியாது என்று சொல்லிவிட்டு போவாள் ராஜேஸ்வரி. அவள் நடையிலேயே அவள் கோபமும் தெரியும். வேலையில் மும்மரமாய் இருந்த ராஜேஸ்வரிக்கு ஏதோ நிழல் அடிப்பது தெரிய நிமிர்ந்து பார்த்தாள். லலிதா தான் நின்றிருந்தாள். என்னதுடா என்று கேட்க, அம்மா ரொம்ப நேரமா ஒண்டியா வேலை செஞ்சிட்டு இருக்கே, நானும் கூட வந்து உதவட்டுமா என்று கேட்கவும்
மகளை நிமிர்ந்து பார்த்தாள் ராஜேஸ்வரி. காலையிலேயே குளிச்சு முடிச்சு ரோஜா நிற வண்ணத்தில் சேலையும் ஜாக்கெட்டும் அணிந்திருந்தாள். நெற்றியில் சிறிய சிவப்பு பொட்டு, காதில் சிறு தோடும், கழுத்தில் மெல்லிய செயலும் அவள் உடம்பில் எப்போதும் போல் அடைக்கலமாகியிருந்தது. இப்போது லலிதாவிற்கு 22 வயது முடிந்து 23 வயதில் கால் எடுத்து வைக்கிறாள். ஆனாலும் அவளின் அந்த குழந்தை முகம் மாறவில்லை. பூவாய் மலர்ந்திருக்கிறது அவள் முகம். அத்தனை வேளையிலும் மகளை அள்ளி கொஞ்ச வேண்டும் போல் மனசு துடிக்கிறது ராஜேஸ்வரிக்கு. என்னம்மா, நான் உனக்கு உதவி செய்யட்டுமான்னு கேட்டா என்னையே பார்த்துட்டு இருக்க என்று கேட்டதும், ஒன்றும் இல்லை, எப்பவும் போல நீ வந்து அப்படியே நிற்கிறியேன்னு கேட்டேன். உனக்குன்னு வாங்கி வச்சிருக்க முத்து மாலை சட்டை எடுத்து போடு, இல்லாட்டி கம்மல் வளையல்னு கவர்னர் மாலை சட்டை தொடக்கூட செய்யாமல் அப்படியே புதுசாக வச்சிருக்கியே, அதை எடுத்து போட்டுக்கோ, உனக்கு பாந்தமாக ரொம்ப அழகா இருக்கும். அதெல்லாம் ஒன்றும் வேணாம்மா, என்னைக்கும் பார்த்து பழகின கதிரும் ரமேஷும் தானே வராங்க, நீதான் என்னமோ அவங்க எல்லாம் புதுசாக இங்கே வர்ற மாதிரி அலட்டிக்கிட்டு இருக்க. என்னைக்கோ உன்னை ஒரு ரமேஷுக்கும் இளையவளான கதிருக்கு உன் தங்கச்சி ரஞ்சனி அவளும் அவளை கொடுக்கறதா பேசி முடிச்ச கல்யாணம்தான். ஆனாலும் எல்லோரும் வராங்க, அதுவும் மருமகங்களோட ஜாதகத்தை வேற கொண்டு வராங்க. அதனாலதான் விசேஷமா வரவேற்கலாம்னு பலகாரங்கள்லாம் சொல்றேன் லலிதா. ஆமா, இன்னைக்கு ஜாதகங்களை கொண்டு வர்றாங்கன்னு விருந்து வைக்கிறேன், நாளைக்கு புது ட்ரெஸ் எடுத்துட்டு வர்றாங்கன்னு விருந்து வை. ஏம்மா உன்னை இப்படி கஷ்டப்படுத்திக்கிற? கொஞ்சம் இப்படி வா, இனி இருக்கிற வேலையெல்லாம் நான் செஞ்சுக்கிறேன் என்று அவள் சேலையை தூக்கி சொருகிய போது, வேண்டாம் வேண்டாம், எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு, நீ சொருகிய சேலையை இறக்கிவிடு என்றாள் ராஜேஸ்வரி. அம்மா, சமையலறை மொத்தமும் குப்பையா கிடக்கு, அதோட நீ பலகாரம் செஞ்ச பாத்திரங்கள் வேற குமிஞ்சு கிடக்கு, அதையெல்லாம் நானும் சுத்தப்படுத்தி வைக்கிறேன். இந்த வேலைக்கெல்லாம் சங்கரிய வர சொல்லி இருக்கேன், அவ வந்து சுத்தப்படுத்திடுவா, நீ வா, உனக்கு தலைவாரி பூ வச்சு விடுறேன் என்றவாறே ஹாலுக்குள் வந்தாள் ராஜேஸ்வரி. அங்கே இவளின் பரபரப்பும் அவசரமும் புரியாமல் சாவகாசமாக பத்திரிகையை படித்து கொண்டிருந்த புருஷனை பார்க்கையில் கோபம் பீத்து கொண்டு வந்தது ராஜேஸ்வரிக்கு. என்னங்க, இங்க நான் என்ன பாடுபட்டுக்கிட்டு இருக்கேன், நீங்க ரொம்ப சாவகாசமா பேப்பர் படிச்சுட்டு இருக்கீங்க. அப்போ இந்த வீட்டுல எல்லா பொறுப்பும் எனக்குத்தானே இருக்கு, உங்களுக்கு ஒன்றும் இல்லை அப்படித்தானே என்றதும் சதாசிவம் அழுத்து கொண்டார். அடடா, இதோ பாரு ராஜி, வரப்போறது உன் அண்ணனும் என் தங்கச்சியும். அவங்க என்ன புதுசாவா இங்க வர்றாங்க, எப்பவும் 25 வருஷத்துக்கும் மேல இங்க வந்துட்டு இருக்காங்க. ஏன் அனாவசியமா உன்னை வருத்திக்கிட்டு எங்களையும் படுத்துற? ஏன் பேச மாட்டீங்க? என்ன இருந்தாலும் நம்ம பொண்ணு வீட்டுக்காரங்க, அதிலையும் உங்க தங்கச்சி பிள்ளைங்களுக்கு பொண்ணுங்களை கொடுக்க போறவங்க. அது மட்டுமா, எங்க அண்ணன் பெரிய மனசோட வரதட்சணைங்கிற பேர்ல ஒரு பைசா கூட வேண்டான்னுட்டாரு. அதனால உங்க அண்ணனை பத்தி ரொம்பவும் பெருமைப்பட்டுக்காரு. ஏன் அவர் வரதட்சணை வேண்டான்னு சொல்றாரு, கொஞ்சம் யோசிச்சு பாரு. அதையும் நீங்களே தான் சொல்றது, கிட்ட எவ்வளவு சொத்து இருந்தாலும் அதை நம்ம 2 பொண்ணுங்களுக்கு தான் கொடுக்க போறோம், அதனால முன்னால வாங்குறத பின்னால வாங்கிக்கலாம்னு இருக்கிறாரு. ஆனாலும் இப்படி ஒரு பெரிய மனசு வேணும் இல்ல? அந்த பெரிய மனசு வரவழைச்சதே என் தங்கச்சியா தான் இருக்கும். என்ன இருந்தாலும் உங்க தங்கச்சியை விட்டு கொடுப்பீங்களா? சரி, அது போகட்டும். உங்ககிட்ட என்ன சொல்லிட்டு போனேன்? பத்திரிக்கையை தானே படிக்க சொன்னேன். ஆமா, பத்திரிக்கையை படிச்சுட்டு இருங்க, பால் காய்ச்சி கொண்டு வரேன், பாலை குடிச்சிட்டு தூங்குங்கன்னு சொன்னேன். பாலை கொண்டா குடிக்கிறேன், ஆனா இந்த நேரம் தூக்கம் வராது, கொஞ்சம் கடுமைதான் என்று அவர் சொல்ல லலிதாவிற்கு சிரிப்பு அள்ளியது. ராஜேஸ்வரி கடுப்புடன் இருவரையும் மாறி மாறி பார்த்துவிட்டு, இந்த வீட்டையெல்லாம் ஒட்டடை அடிக்க சொன்னேன்ல, கொல்லையில போய் வாழை இலையை நறுக்கி கொண்டு வந்து வைங்க, சோப்பா நாற்காலியெல்லாம் நீட்டா போட்டு வைங்கன்னு சொன்னதெல்லாம் மறந்து போச்சா என்று சொல்லவும் லலிதா குறுக்கிட்டாள். இந்த வேலைகள் எல்லாம் ஏமா அப்பாவை ஏவுற, நான் செய்ய மாட்டேனா என்று ஒட்டடை கம்பை தூக்கவும், இப்ப தலைவாரிக்க வரப்போறியா இல்லையா என்று பொய்யாக அதட்டினாள் ராஜேஸ்வரி. நீ அந்த கம்பை இப்படி கொடுத்துட்டு போமா என்றவர் ஒட்டடை கம்பை மகளிடமிருந்து வாங்கினார். அப்போதுதான் தன் ஃப்ரெண்ட்ஸுகளை பார்ப்பதற்காக வெளியே போயிருந்த ரஞ்சனி ஆட்டோவை அனுப்பிவிட்டு, அப்பப்பா வெளியில அடிக்கிற வெயில அப்படியே கருகி போயிருவேன் போல இருக்கு என்று சொல்லிக்கொண்டே உள்ளே வந்தாள். நிஜமாகவே அவள் முகமும் வெயிலில் கண்ணி இருந்தது. ராஜேஸ்வரி,
அதுக்குத்தான் சொன்னேன் இன்னைக்கு வெளியே போகாதேன்னு. முகமெல்லாம் எப்படி வெம்பி போயிடுச்சு பாத்தியா? போ போ, போய் முகத்தை கழுவிட்டு வா, கதிரும் ரமேஷும் வரும் நேரம் என்றதும், என்னம்மா நீ பெருசா மூஞ்சிய கழுவு முகத்தை கழுவுன்னுக்கிட்டு பயமுறுத்திக்கிட்டே இருக்க? என்னமோ வெளிநாட்டில இருந்து மாப்பிள்ளையை கொண்டு வந்த மாதிரி. நேத்து கூட கதிர் கூட பார்ல உட்காந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டேன். இன்னைக்கு என்ன ஸ்பெஷலா அலங்காரம் வேண்டி கிடக்கு? இருக்கிற அலங்காரம் போதும். வேணா புதுசா இருக்கிற அக்காவோட ஆரத்தையும் கம்மலையும் வேணும்னா நான் போட்டுக்கிறேன் என்று ரஞ்சனி சொல்ல, ராஜேஸ்வரி அவளிடம் சண்டைக்கு போனாள். உனக்குன்னு இருக்கிற நகையை மட்டும் நீ போடு, அனாவசியமா அவ நகையை நீ போட வேண்டாம். அவளுடைய நகையை அவதான் போடணும். அதை அக்கா சொல்லட்டும், நான் கேட்டுக்கிறேன் என்றவள் முகம் கழுவுவதற்காக போனாள். ராஜேஸ்வரிக்கு என்றைக்கும் இல்லாமல் லலிதா மீது கோபமாக வந்தது. ஏன் லலிதா, அவ அவ்வளவு பேசிட்டு போறா, நீ ஒண்ணுமே பேச மாட்டியா? ரஞ்சனி முகம் கழுவிட்டு வரதான் போயிருக்கா. அவ வர்ற நேரமாகும், நீ அதுக்குள்ள போய் உன் புது ஆரத்தை போட்டுக்கோ என்று சொன்னவளை, நீ பேசாம இருமா என்று ஒரே வார்த்தையில் அடக்கினாள் லலிதா. அம்மா, எனக்கு நகை போடணும்னு ஆசை இல்லை, ரஞ்சனி ஆசைப்படுறா, அவ போட்டுக்கிட்டுமே என்று சொன்னதும், எப்படியோ போ, இப்படியே எல்லாத்தையும் விட்டு கொடுத்துக்கிட்டே இரு என்று வெடுக்கென்று சொல்லிவிட்டு மற்ற வேலைகளை கவனிக்கச் சென்றாள் ராஜேஸ்வரி. சதாசிவத்தின் தங்கையான கௌரியும் ராஜேஸ்வரியின் அண்ணனான துரைசாமியும் தங்கள் மகனான ரமேஷ், கதிரின் பைக்குகளில் பின்னால் வந்து இறங்கிய போது ராஜேஸ்வரிக்கு கொஞ்சம் ஏமாற்றமாய்தான் இருந்தது. காரில் வந்து இறங்கி இருந்தால் ஒரு பந்தாவாக இருந்திருக்குமே என்று நினைத்தவள், என்னனே இந்த வெயில்ல பைக்கில் வந்திருக்கீங்க, ஒரு டாக்ஸி பிடிச்சி வந்திருக்கலாமல்ல என்று சொல்லவும், உனக்கு தெரியுது ராஜி, உன் அண்ணி இருக்காளே என்று தன் மனைவியான கௌரியை காட்டியவர், என்னைக்கு என் பேச்ச கேட்டா? காரில் போவோமேன்னு சொன்னதுக்கு, வேண்டாம் வேண்டாம், நம்ம என்ன அண்ணி இடத்துக்கா போகிறோம்? காரில் போகிறதுக்கு உங்கள் தங்கச்சி வீட்டுக்கு தானே போகிறோம், அதுக்கு இந்த பைக்கே போதும்னு சொல்லிட்டா என்றார் துரைசாமி மனத்தாங்களுடன். சரி வாங்க, எல்லோரும் முதல்ல சாப்பிடுவோம், மற்ற விஷயங்களை பற்றி பிறகு பேசிக்கொள்ளலாம் என்று சொன்னவுடனே லலிதா இலையை விரித்து பரிமாற ஆரம்பித்து விட்டாள். ரஞ்சனி ஜமுக்கி வைத்த சுடிதார் அணிந்து பளபளவென்று மின்னிக்கொண்டிருந்தாள். கௌரி தன் வீட்டிற்கு வரப்போகிற 2 மருமகளையும் மாறி மாறி பார்த்தவளுக்கு 5 விரலும் ஒன்று போலவா இருக்கு என்ற பழமொழிதான் ஞாபகத்துக்கு வந்தது. உடனே ரஞ்சனி, என்னை போல இருக்கும் என்று பெருமையாக நினைத்து கொண்டாள். இந்த வயதில் தான் ஆடம்பரமாகவும் அலங்காரமாகவும் திரிந்தது நினைவுக்கு வந்தது. ஹாய் கதிர், உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிட்டு வரப்போறேன்னு சொன்னேன், ஒருத்தரையும் காணும். எவ்வாறே அவன் அருகில் உட்கார்ந்து கொண்டு தனக்கு முன்னால் இலையை விரித்து சாப்பிட தயாரான ரஞ்சனியை பார்த்தபோது ராஜேஸ்வரிக்கு புறுபுறுவென்று இருந்தது. என்ன பொண்ணிவ, என்னதான் நாளைக்கு இந்த கதிர் தாலி கட்ட போறவனா இருந்தாலும் எல்லார் முன்னாடி இப்படியா? அவன் பக்கத்துல போய் உட்காந்து என்று நினைத்தவள், ரஞ்சனி முதல்ல அவங்க சாப்பிடட்டும், பிறகு நாம சாப்பிடலாம் என்றதும் முகம் சினுங்கினாள் ரஞ்சனி. போமா, எனக்கு ரொம்ப பசிக்குது என்று சொல்ல கௌரி மருமகளுக்கு வக்காலத்து வாங்கி கொண்டு வந்தாள். ஏமண்ணி உட்கார்ந்த புள்ளை எழுப்புறீங்க, அவ சாப்பிடட்டும் என்று சொன்ன பிறகு ராஜேஸ்வரியால் எதுவும் சொல்ல முடியவில்லை. எல்லோரும் சாப்பிட்டு முடித்த பிறகு வெற்றிலையின் காம்பை கிள்ளிக்கொண்டே துரைசாமி சொன்னார், என்ன மச்சினரே, நம்ம நினைச்சது போல இந்த வருஷம் பிள்ளைங்க கல்யாணத்தை முடிச்சு வைக்க முடியாது போல இருக்கு என்று சொல்லவும் ராஜேஸ்வரி திடுக்கிட்டு போனாள். என்னென்ன சொல்றீங்க என்று பதட்டமாய் கேட்டதும் துரைசாமி நிதானமாக சொன்னான், எதுக்காக ராஜி நீ பதட்டப்படுற? இந்த வருஷம் முடிக்காட்டி அடுத்த வருஷம் முடிச்சுக்கிட்டு போறோம். கொஞ்ச நாளைக்கு இவங்க குடும்ப சூழல்ல சிக்காம ஜாலியா இருந்துட்டு போறாங்க. என்ன சொல்றீங்க மச்சினாரே என்று துணைக்கு சதாசிவத்தையும் கூப்பிட்டார். அதுக்கு சொல்லல அண்ணே, ஆனா எதுக்காக பேசின கல்யாணத்தை நிறுத்தணும் என்றாள் ராஜேஸ்வரி. என்னம்மா உன் பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்க, யாரும் இங்க கல்யாணத்தை நிறுத்தல, கொஞ்சம் தள்ளி தான் வைக்கிறோம் அவ்வளவுதான் என்று துரைசாமி சொல்ல, ஹே அப்பாடி ஜாலிதான் என்று சொல்லிக்கொண்டே ரஞ்சனி மாடிக்கு ஓடினாள். லலிதா அமைதியாக தன் அறைக்கு சென்றவள் ஒரு கதை புத்தகத்தை கையில் எடுத்து விட்டாள். லலிதா ஒரு கம்பெனியில் வேலை பார்க்கிறாள். இன்று அம்மாவுக்காக லீவு போட்டு விட்டோம், இனி அந்த லீவை எப்படியும் சரி கட்டிவிட வேண்டும் என்று தன் மனதுக்குள் நினைத்து கொண்டாள்.
கல்யாணத்தை இந்த வருஷமே முடித்துவிட வேண்டும் என்று நேற்று வரை இந்த மாமன் தான் பறந்து கொண்டிருந்தார். இன்று ஏனோ அவரே வந்து தள்ளி போட வேண்டும் என்று சொல்கிறார். அவளுக்கு தள்ளி போடுவதை பற்றி எந்த கவலையும் இல்லை. ஆனால் அம்மாவும் அப்பாவும் இவர்கள் கல்யாணத்தை பற்றி கவலைப்படுவதை நினைத்தால்தான் இவளுக்கு ரொம்ப கவலையாய் இருந்தது. ரீனா, எதுக்காக கல்யாணத்தை தள்ளி போடணும்னு சொல்றீங்க? அதுக்கு ஒரு சந்தோஷமான காரணம் இருக்கு என்றார் துரைசாமி ரொம்பவும் அமர்த்தலாக. மாடிக்கு போய் கொண்டிருந்த ரஞ்சனி இந்த வார்த்தையை கேட்டதும் தடதடவென்று ஓடி வந்தாள். என்ன விஷயம் மாமா, சீக்கிரம் சொல்லுங்க, எனக்கு ரொம்ப சஸ்பென்ஸ் தாங்க முடியல என்று பரபரக்க, சொல்லத்தானே போறேன், முதல்ல எல்லோருக்கும் ஸ்வீட் கொடுக்கணும் என்றவர் மனைவி பக்கம் திரும்பி, கௌரி அந்த ஸ்வீட்டை எடுத்து எல்லோருக்கும் கொடு என்றார். கௌரி பெரிய ஸ்வீட் பாக்கெட்டை எடுத்து திறந்தாள். நிறைய முந்திரி பருப்பு நிறைந்த லட்டுக்கள் இருந்தன. வெறும் லட்டு தானா என்று கேட்டுக்கொண்டே ரஞ்சனி ஒரு லட்டை எடுக்க ராஜேஸ்வரி அவளை சத்தம் போட்டாள். வெயிடி, அந்த லட்டு பெரியவங்க கொடுக்கறதுக்குள்ள உனக்கு என்ன அவ்வளவு அவசரம் என்று அதட்ட துரைசாமி, என்ன ராஜி, எதுக்காக அவளை சத்தம் போடுற என்றவர், கௌரி அல்வா பாக்கெட்டையும் எடு என்றார். அவர் சொன்னதை கேட்டதும், ஐ, அல்வாவும் இருக்கா, அப்போ பெரிய விஷயமாக தான் இருக்கும் என்றால் உற்சாகமாக. ஆமா, நம்ம எல்லோரும் இங்க உட்கார்ந்திருக்கோம், இந்த லலிதாவை மட்டும் எங்க காணும் என்றான் ரமேஷ். அவங்களுக்கு அவங்க கவலை என்று கேலி செய்தாள் ரஞ்சினி. இவர்கள் பேசுவதை கேட்ட லலிதா வெளியே வர, வாமா லலிதா, வந்து ஒரு ஸ்வீட்டுக்கு 2 ஸ்வீட்டா எடுத்துக்கோ. இங்க இருக்கிறவங்கள விட நான் சொல்ல போற விஷயம் உனக்கு தான் முதல்ல சந்தோஷத்தை கொடுக்கும் என்றதும் அவள் புரியாமல் ஏறிட்டு பார்த்தாள். ஐயோ மாமா, சீக்கிரம் சொல்லுங்க என்று ரஞ்சனி அவசரப்பட, நம்ம ரமேஷுக்கு வெளிநாட்டுக்கு படிக்க வர சொல்லி ஆர்டர் வந்திருக்கு. சொன்னதை கேட்டதும் ஓடி வந்து, கங்க்ராச்சுலேஷன்ஸ் ரமேஷ் என்று அவன் கையை பிடித்து குலுக்கென்று குலுக்கினாள் ரஞ்சனி. லலிதா ஒரு மெல்லிய புன்னகையோடு ரமேஷை ஏறிட்டு பார்த்தாள். அந்த பார்வையிலிருந்து ஒரு தென்றல் காற்று வந்து அவனை தழுவிக்கொண்ட போல் இருந்தது. ஒரு நிமிஷம் அவனின் கண்களை பார்த்துவிட்டு பார்வையை தாழ்த்தி கொண்டவள், எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மாமா என்றாள். என்னம்மா, ரமேஷுக்கு உன் வாழ்த்தை சொல்ல மாட்டியா என்று கேட்ட துரைசாமியிடம் சாரி கேட்க, பின்பு ரமேஷை நிமிர்ந்து பார்த்தாள். அவன் பார்வை அவளை காதல் கண் கொண்டு துளைத்தெடுத்தது. அவன் பார்வையை தாங்க முடியாமல் தன் விழிகளை தாழ்த்தி கொண்டு, வாழ்த்துக்கள் ரமேஷ் என்றாள் மெல்ல. அவன், நீ ஏதாவது பேசுனியா லலிதா, எனக்கு ஒண்ணுமே கேட்கல என்றான். எல்லோரும் சிரித்தார்கள். லலிதாவிற்கு வெட்கம் பிடுங்கியது. தன் அறைக்கு போக திரும்பினான். எதுக்காக லலிதா ஒதுங்கி ஒதுங்கி போற, எல்லோரும் பேசிட்டு இருக்கோம் இல்ல, நீயும் உட்கார் என்று கௌரி சொன்னதும் குச்சத்தோடு உட்கார்ந்தாள் லலிதா. எல்லோரும் சந்தோஷமாக பேசிக்கொண்டிருந்தால் கூட ராஜேஸ்வரி ரொம்பவும் சீரியஸாக தான் இருந்தாள். ரமேஷ் வெளிநாடு போவது அவளுக்கு சந்தோஷம்தான், ஆனால் கல்யாணத்தை முடித்துவிட்டு போனால் என்ன என்பதுதான் அவளுடைய கேள்வியாக இருந்தது. கல்யாணமாகி மனைவி பிள்ளை என்று குடும்பமாக இருப்பவனை வெளிநாட்டுக்கு போய் இன்னொரு பெண்ணோடு தொடர்பு வைத்துக்கொண்டு, தொடர்பு என்ன தொடர்பு, கல்யாணமே முடித்து கொண்டு விடுகிறானாமே. ரமேஷ் வாலிபன், இவன் சும்மா இருந்தாலும் இவனுக்கு இருக்கிற அழகுக்கும் குணத்துக்கும் இவனோட வேலை செய்கிற பெண்கள் சும்மா விடுவார்களா? இவனை சுத்தி வளைத்து கொள்ள மாட்டார்களா? என்ன ராஜி, உன் முகத்துல சந்தோஷத்தையே காணோமே, ரமேஷ் வெளிநாடு போறதுல உனக்கு சந்தோஷம் இல்லையா என்று துரைசாமி கேட்க, ராஜேஸ்வரி சந்தோஷமாக இருப்பதற்கு முயற்சி செய்தாள். என்னன்னா அப்படி கேட்டுட்டீங்க, என் மருமக வெளிநாட்டுக்கு போறதுக்கு எனக்கு சந்தோஷம் இல்லாம இருக்குமா? என்ன, போறது போறாரு, லலிதா கழுத்துல ஒரு தாலி கட்டிட்டு போயிட்டா நல்லதுதான்னு நினைச்சேன். அதுக்கெல்லாம் நேரம் இல்லை ராஜி. அண்ணா, பத்திரிக்கை அடிச்சு பெரிய அளவுல செய்ய வேண்டாம், ரொம்ப வேண்டியவங்களுக்கு மட்டும் சொல்லிட்டு ரொம்ப சிம்பிளா செஞ்சிருவோம். அதே சிம்பிளா எங்க கல்யாணத்தையும் முடிச்சிருங்க என்று கதிரை பார்த்து கண்ணை சிமிட்டிக்கொண்டே சொன்னாள் ரஞ்சனி. எல்லோரும் சிரித்து விட்டார்கள். வாயை மூடு என்று கோபத்தோடு அவளை அதட்டிய ராஜேஸ்வரி, நான் அதுக்கு சொல்லலண்ணா, இப்போலாம் காலம் எவ்வளோ கெட்டு கிடக்கு என்றவள், என்னங்க நீங்களும் சொல்லுங்களேன் என்று கணவனை துணைக்கு அழைத்தாள். ஆனால் சதாசிவமோ இவர்கள் பேசுவதை ரொம்பவும் ரசித்து கொண்டிருந்தார். அவரை பொறுத்தவரை இந்த கல்யாணம் முடிஞ்ச மாதிரிதான். பிள்ளைகள் எல்லாம் சின்ன சிறுசுங்களா இருக்கும் போதே பேசி முடிச்ச கல்யாணம் தானே. துரைசாமியும் மாறப்போவதில்லை, அப்புறம் ஏன் அவசரப்பட வேண்டும்? நமக்கு தான் அந்த காலத்துல காதலனா இருக்க கொடுப்பனை இல்லை,
கண்ணுக்கும் நெஞ்சுக்கும் விருப்பமான பெண்ணை அவர் தேடிக்கொண்டிருக்கும் போதே ராஜேஸ்வரிக்கும் அவருக்கும் கல்யாணம் முடிந்து விட்டது. பிள்ளைகளாவது கொஞ்ச நாளைக்கு காதலிச்சு கொண்டு ஜாலியா இருந்துட்டு போகட்டுமே என்ற எண்ணத்தில் தான் தன் மனைவியின் பதட்டத்தையும் இப்போதே லலிதாவின் கல்யாணத்தை முடித்துவிட வேண்டும் என்ற தவிப்பையும் ரசித்து கொண்டிருந்தார். ராஜி, நீ சொல்லுகிற மாதிரி சிம்பிளா முடிக்கிறதுக்கு கூட நேரம் இல்லை. ரமேஷ் இன்னும் 10 நாள்ல போயாகணும். அதுக்குள்ள செய்ய வேண்டிய வேலையே நிறைய இருக்கு. அதோட ராஜி, நீ அவசரப்படுறத பார்த்தா இந்த அண்ணன் மேல வச்சிருக்க நம்பிக்கையே நீ இழந்துட்டியோன்னு எனக்கு தோணுது என்றார் மனத்தாங்களோட துரைசாமி. சற்று முன் வரை அவர் முகத்தில் இருந்த சந்தோஷமும் குறும்பும் காணாமல் போக இருக்கை கொள்ளாமல் நெளிந்தவர் அப்ப நாங்க புறப்படுறோம் என்றவாறே எழுந்து விட்டார். இப்போது ராஜேஸ்வரிக்கு பதட்டம் அதிகமாகிவிட்டது. சந்தோஷமாக தன் வீட்டிற்கு வந்த அண்ணனின் மனதை புண்படுத்தி விட்டோமோ என்று எண்ணியவளாக, என்னன்னா நான் நம்ம அண்ணன் தானே என்கிற உரிமையில் பேசிட்டேன், அதுக்குள்ள இந்த தங்கச்சியை கோபிச்சுக்கிட்டீங்களா என்று கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, ஏற்கனவே ரமேஷுக்கு ட்ரெஸ் சூட்கேஸ்ன்னு நிறைய பொருள் வாங்க வேண்டியிருக்கு, அதான் புறப்படுறேன். இப்போ ஒன்றும் புறப்பட வேண்டாம், கொஞ்சம் நேரம் பேசிட்டு இருந்துட்டு காஃபி சாப்பிட்டு போகலாம் என்றவள், அண்ணி எனக்கு அல்வாவும் லட்டும் கொடுக்கவே இல்லை, எடுத்து கொடுங்க என்றாள் ராஜேஸ்வரி கௌரியிடம். இதுக்குதாம்மா இவ்வளவு பில்டப் பண்ண? அத்தை பார்த்து, அம்மா கையில் எது போனாலும் ஒன்று கூட மிச்சம் இருக்காது, அதுக்காக தான் நான் அடுப்பில் சமையல் வேலை முடிஞ்சது தெரிஞ்ச உடனே நாங்கள் சாப்பிட்றதுக்கு முதல்ல போய் உக்காந்துருவோம் என்றாள் ரஞ்சனி. மீண்டும் அங்கே சிரிப்பலை அடித்து ஓய்ந்தது. எல்லோரும் பேசிட்டு இருங்க, நான் போய் காஃபி போட்டுட்டு வரேன் என்று எழுந்தாள் லலிதா. நீ உட்கார்ந்துருமா, நான் போறேன் என்று எழுந்த அம்மாவின் இரு தோள்களையும் பிடித்து அழுத்தி உட்கார வைத்த லலிதா, அம்மா எங்க கல்யாணத்தை முடிக்கிறோம்னு நினைப்புல நீ இவ்வளவு நேரமும் டென்ஷனா இருந்த, இப்போ கொஞ்சம் எல்லார்கிட்டையும் ரிலாக்ஸ்டா பேசிட்டு இரு என்று சொல்லிவிட்டு எழுந்து போனாள். கௌரிக்கு எப்போதுமே லலிதாவை ரொம்ப பிடிக்கும். அவளிடம் ஆடம்பரமோ அனாவசியமான பேச்சோ எதுவும் கிடையாது. பெரியவர்களின் எதிரே இருக்கும் சோஃபாவிலோ நாற்காலியிலோ உட்கார மாட்டாள். அவர்களின் காலருகில் உட்கார்ந்து கொண்டு விழிகளை மட்டும் நிமிர்த்தி உதட்டை அசைக்காமல் பேசுவாள். அவ்வப்போது அவர்களின் கால்களை பிடித்து விடுவாள். குடிப்பதற்கு தண்ணீர் கேட்டால் சுடு தண்ணியாக கொண்டு வந்து கொடுப்பாள். எதுக்கு லலிதா, பச்சை தண்ணியே கொண்டு வந்திருக்கலாமே என்றால், இருக்கட்டும் அத்தை, புது தண்ணி உங்களுக்கு ஒருவேளை சேராமல் கூட போகலாம் என்று சொல்லிவிடுவாள். ஆனால் இதே வேலையை ரஞ்சனியிடம் சொன்னால் அவள் அந்த வேலையை லலிதாவிடமோ அல்லது அம்மாவிடமோ சொல்லிவிட்டு ஓடிவிடுவாள். ரஞ்சனியின் இந்த அலட்சிய போக்கை நினைத்து சங்கடப்பட்ட கௌரி தன் கணவனிடம், என்னங்க இப்பவே இந்த ரஞ்சனி நம்மளை கண்டும் காணாத மாதிரி நடந்துக்கிறா, இவளை வீட்டுக்கு மருமகளா கொண்டு வந்தா நம்மளை மதிச்சு நடப்பாளான்னு சந்தேகமா இருக்கு என்று சொல்லும் போதெல்லாம், அதுக்காக என்பார் துரைசாமி, நம்ம கதிருக்கு வேற இடத்துல பொண்ணு பார்க்கலாம்னு நினைக்கிறேன், அவ மட்டும் நல்ல குணமா இருப்பா, நீ சொல்றபடியெல்லாம் கேட்பான்னு உனக்கு தெரியுமா? இந்த ரஞ்சனியாவது நம்ம அறிஞ்ச புள்ள, சில சமயங்கள்ல ஏதாவது பேசுனா கூட இவ புத்தி தெரிஞ்சது தானேன்னு நம்மளை நாமளே சமாதானப்படுத்திக்கலாம். நீ உங்க அண்ணனையும் நான் என் தங்கச்சியையும் திட்டிக்கலாம், அடுத்த பொண்ணையெல்லாம் அப்படி உரிமையா சொல்ல முடியுமா? அது மட்டும் இல்லை, நம்ம அன்னைக்கு பிள்ளைகள் ஒன்றுக்கொன்று சந்தோஷமா பழகிறத பார்த்து யோசனை இல்லாமல் லலிதாவையும் ரஞ்சனியையும் நம்ம பிள்ளைகளுக்கு பேசினதும் இல்லாமல் அதை சொல்லி சொல்லி வேற வளர்த்துட்டோம். அவங்களும் நம்ம சொன்ன வார்த்தைகளை நம்பி ஒருத்தருக்கு ஒருத்தர் உயிரா பழகிட்டாங்க. இனிமே போய் அதுகளை பிரித்து வச்சா நல்லாவா இருக்கும் என்று சொல்லவும் கொஞ்சமாக சமாதானம் அடைவாள் கௌரி. லலிதா காஃபி போட்டு கொண்டிருக்க பின்னால் காலடி சத்தம் கேட்டு திரும்பினார். ரமேஷ் அவள் பக்கத்தில் வந்து நின்றான். லலிதாவிற்கு அப்போதே உடம்பு நடுங்க ஆரம்பித்து விட்டது. ரமேஷ், என்ன இது, இப்ப நான் வெளியே போக போறேன் என்று புறப்பட்டவளை தடுத்தான். எதுக்காக நீ இப்ப அவசரமா ஓடுற? நான் வெளிநாடு போகிறதுக்கு உனக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு கேட்க வந்தேன் என்று ரமேஷ் சொன்னபோது ஈர மண்ணின் மெல்லிய காற்று அவளை தழுவிக்கொண்டு போனது. எனக்கு பிடிக்காமலே அவங்களுக்கு வாழ்த்து சொன்னேன், அதை இங்க மெல்ல என் காதுக்குள்ள சொல்றது என்று அவள் பக்கமாக அவன் காதை தீட்டிய போது அவள் முகம் சிவந்து போனாள். போங்க என்றவாறே காஃபி சட்டியை தூக்கி கொண்டு ஹாலுக்குள் வந்து நிற்க, என்ன லலிதா, காஃபியை டம்ளர்ல ஊத்திட்டு வருவேன்னு பார்த்தா
இப்படி சட்டியோடவா எல்லாருக்கும் முன்னால தூக்கிட்டு வர்றது என்று ராஜேஸ்வரி கேட்க கௌரி ராஜேஸ்வரியை தடுத்தாள். நாங்க என்ன அந்நியரா தட்டுல வச்சு காஃபியை கொண்டு வரதுக்கு? லலிதா, நீ போய் டம்ளரை எடுத்துட்டு வா, நானே காஃபியை ஊத்தி எல்லோருக்கும் தரேன் என்று எழுந்த கௌரியை ராஜேஸ்வரி தடுத்தாள். மெல்லிய நடுக்கத்தோடு சிவந்திருந்த லலிதாவின் முகத்தை பார்க்கவுமே ராஜேஸ்வரிக்கு எல்லாம் புரிந்துவிட்டது. மாப்பிள்ளை எல்லோர் கல்லையும் மண்ணை தூவிட்டு எப்படியோ அடுப்படிக்கு போயிருக்கார். அதுதான் இவள் இந்த நடுக்கம் நடுங்கிக் கொண்டு ஓடி வந்திருக்கிறாள் என்று நினைத்து கொண்டவள், சரி நான் போய் டம்ளர்களை எடுத்துட்டு வாரேன் என்று அடுப்படிக்கு நடந்தாள். பிச்சட்டியை தூக்கி கொண்டு போனவள் எப்படியும் டம்ளர்களை எடுக்க வருவாள் என்று அங்கேயே நின்றிருந்த ரமேஷ் ராஜேஸ்வரியை பார்க்கவும் திருத்தருவென்று வெடித்தவாறே, கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி குடிக்கலாம்னு வந்த என்றான் தடுமாற்றத்தோடு. ராஜேஸ்வரிக்கு சிரிப்பு அள்ளியது. காலையில் ஒரு ஜக் நிறைய தண்ணீர் இருக்க இங்க வந்து தேடுகிறாராம் தண்ணியை என்று நினைத்தவாறு, இந்தாங்க என்று ஒரு டம்ளர் தண்ணீரை கொடுத்தாள். அதை வாங்கி குடித்தேன் என்ற பெயருக்கு 2 வாய் குடித்துவிட்டு திரும்பி நடந்தான் ரமேஷ். அவனின் ஆசையை புரிந்து கொண்ட ராஜேஸ்வரி லலிதாவிடம், இந்தாம்மா இந்த காப்பி சட்டியை கழுவி வச்சுட்டு வா என்றாள். லலிதா சட்டியோடு கொல்லைப்புறம் போனபோது ரமேஷ் நின்றிருந்தான். இவளை பார்த்த உடனே கோபத்தோடு முகத்தை திருப்பிக் கொண்டான். அவன் கோபத்தை கண்டு லலிதா பயந்து போனாள். மெல்ல அவன் பக்கத்தில் போய் நின்றாள். அவளுக்கு அவன் என்ன பேசுவதென்று தெரியவில்லை. ரொம்ப நேரமாக நின்றவள் ரமேஷ் என்று மெல்லிய குரலில் அழைத்தாள். திரும்பி பார்த்த ரமேஷ் திடுக்கிட்டு போனான். அவளின் முகம் வெட்டப்பட்ட மல்லிகை கொடியாய் வாடி கிடந்தது. கண்கள் 2 கண்ணீரில் தத்தளித்தன. லலிதா, என்ன இது? எதுக்காக இப்படி அழுற என்றவன் பதற்றத்தோடு கண்ணீரை துடைக்க போனபோது அவள் சற்றென்று விலகிக்கொண்டு அவனுக்கு மட்டும் கேட்கும் குரலில், வெளியே எல்லோரும் காத்திருக்காங்க என்றாள் மெல்ல. சரி, நீ இப்ப எதுவும் பேச மாட்ட, நான் உன் கூட கொஞ்சம் தனிமையில பேசணும், நாளைக்கு நானே உன் ஆஃபீஸ்க்கு வாரேன் என்றதும், வேண்டாம் வேண்டாம், எங்கே வரணும்னு சொல்லுங்க, நானே பர்மிஷன் போட்டுட்டு வந்துடுறேன் என்றாள் பதற்றத்தோடு. அப்போ நேரு பார்க்குக்கு 11 மணிக்கு வந்துரு என்றான் ரமேஷ். ஏன் ராஜேஸ்வரி, நேற்று லலிதாவுக்கும் ரஞ்சனிக்கும் பூ வச்சிங்களாமே, எனக்கு சொல்லவே இல்லையே என்று கேட்டுக்கொண்டே வந்தால் 3வது வீட்டில் இருக்கும் காமாட்சி பாட்டி. என்னம்மா இப்படி பேசுறீங்க? உங்களை விட்டுட்டு இது வரைக்கும் எந்த காரியத்தையாவது செஞ்சிருக்கேனா? உங்கள் பேத்திகளுக்கு எப்போவோ எங்கள் அண்ணன் பிள்ளைகள்னு தான் மாப்பிள்ளைங்கன்னு பேசி வச்சாச்சு. நேற்று கல்யாணத்தை எப்படி வச்சுக்கலாம்னு ஜாதகம் பார்க்கணும்னு ஏற்பாடு பண்ணணும். பிறகு மூத்த மருமகன் வெளிநாட்டுக்கு போகிறதால இப்போதைக்கு கல்யாணம் இல்லைன்னு ஆயிப்போச்சு. சரி, ஆனாலும் நீ லலிதாவை இளையவனுக்கு தானே பேசியிருப்பே? இல்லைம்மா, மூத்தவளுக்கு மூத்தவ, இளையவளுக்கு இளையவனு தான் பேசியிருக்கு. யாரும் உனக்கு யோசனை சொல்லலையா? என்னாச்சுமா? மூத்தவனுக்கும் மூத்தவளுக்கும் எப்பவும் கல்யாணம் முடிக்கக்கூடாது, அது அவ வாழ்க்கைக்கு ஆகாது என்றதும் திடுக்கிட்டு போனாள். என்னம்மா சொல்றீங்க? ஆமா ராஜி, தலசுக்கும் எப்பவும் கல்யாணம் முடிச்சு வைக்கவே கூடாது, அது ஏதாவது அவங்க வாழ்க்கையில சஞ்சலத்தை உண்டு பண்ணும். அதனால நீ என்ன பண்ற, லலிதாவை கதிரிக்க முடிச்சு வை, ரமேஷுக்கு ரஞ்சனியை முடிச்சு வச்சிடு, குடும்பத்துல எந்த குழப்பமும் இல்லாம இருக்க வழியை பாரு என்றவள் புறப்பட்டு போனாள். ராஜேஸ்வரியின் வீட்டிலிருந்து போன காமாட்சி பாட்டி சும்மா போகல, இவன் மனசுல இருந்த நிம்மதியையும் சந்தோஷத்தையும் எடுத்துட்டு போயிட்டா. சும்மா இல்லாம இந்த பாட்டி வேற ராஜிக்கு ஒரு புது குழப்பத்தை ஏற்படுத்திட்டு போயிருக்கு. இப்ப நம்ம ராஜி என்னதான் பண்ண போறாங்க? இதையெல்லாம் தெரிஞ்சுக்க தொடர்ந்து கேளுங்கள் அமோஸ் ஸ்டோரீஸ். இது விடை கிடைத்து விட்டது.